திரு விஜய் அதிமுகவுக்கு நோ சொன்னதா நினைக்கிறீங்களா? அந்த அறிக்கையை அதிமுக எப்படி டீகோட் பண்ணுது? உங்களுடைய பார்வை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க வரேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அதிமுக கூட்டணிக்கு நோ சொன்ன விஜய் அப்படின்னு. அதிமுக எப்போது எந்த கூட்டணிக்கு எஸ்ன்னு இது வரைக்கும் சொன்னோம் நாங்கள் இப்போது? அதாவது சட்டமன்ற தேர்தலை நோக்கி இருக்க இந்த காலகட்டத்தில் அதற்கே இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கின்றன. எங்களுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அநேக பேட்டிகளில் தொடர்ந்து அவரிடம் ஏதோ நான் அடுத்த மாதமே சட்டமன்ற தேர்தல் வர மாதிரி நீங்கள் யாரோட கூட்டணி, இவர்களோட கூட்டணி இருக்கிறதா இல்லையான்ற கேள்விகள் அவர் தொடர்ந்து பதில் சொன்ன பின்னாடியும் வைக்கப்பட்டது. அவர் மிக தெளிவாக சொல்லிட்டாரு, இதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அதற்கப்புறம் அதாவது ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி அப்படின்றது, அதாவது ஒத்த கருத்து அப்படின்றது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது, அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும்ன்ற எண்ணமுடைய கட்சிகளோடு கூட்டணின்றது மிக தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரு ஒத்த கருத்து விஜய் கிட்ட பாத்தீங்களோ, அதனாலதான் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்ததோ? ஏன்னா அவங்கள விமர்சனம் செய்யல, எம்ஜிஆர் இன்வோக் பண்ணும்போது கூட அவர் எங்க ஐகான் நீங்க சொந்தம் கொண்டாடல, ஒரு சாஃப்ட் கார்னர் வெளிப்பட்டது. அது நீங்க மறக்க முடியாது. இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவே எடுத்துக்கோங்க. நீங்க அவங்க என்ன சொன்னாங்க, விசிக என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது என்னுடைய கல்லறை கூட மன்னிக்காது, தமிழ் உணர்வுள்ள யாரும் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டார்கள் சொன்னது திமுக ஆண்ட கட்சி இதற்கு முன்பே. ஸோ அவர்களை நோக்கி நம்ம இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி, அவர்களை நோக்கி நம்ம விமர்சனங்கள் வைக்கிறது. அந்த கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் மாறி மாறி கூட்டணி வைத்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றவர்கள், எம்எல்ஏக்களை வைத்திருந்தவர்கள் என்ற அடிப்படையில் நம்ம மத்திய மாநில அரசுகளை கூட்டணிகளை விமர்சிக்கிறோம். நாம எதுக்காக இப்போ விமர்சிக்க வேண்டிய இடத்துலயே தாவேக்கா இல்லைங்களே? இப்பதானே அங்க ஒரு விதை போடப்பட்டு ஒரு செடி சின்னதா ஊன்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள நாம போய் அவங்களை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மிக மெச்சூர்டா எங்களுடைய நிலைப்பாடு இது அப்படின்றத நம்ம தெளிவா சொன்னோம். எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட மீண்டும் 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 ட்ரிகர் பண்ற வகையில் யாராவது ஏதாவது அவருடைய வாயிலிருந்து வருமானு எதிர்பார்க்கிற அளவுக்கு பாஜக கூட்டணி குறித்தும் இந்த புது தாவேக்கா கூட்டணி குறித்தும் பல்வேறு கேள்வி, பொதுவாக கூட்டணி குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. பாஜக பொறுத்த வரைக்கும் நோன்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி விஜயை பத்தி சொல்லல. அதனால தான் இந்த கேள்விகள், இந்த யூகங்கள் இன்னும் வலுப்பெறுது. விஜய் உங்க பத்தி சைலண்டா இருந்தார் அப்படிங்கும்போது அது இயல்பா பார்க்கப்படும் தானே. அது கூட்டணி வரதுல என்ன பிரச்சனை? யாருக்கு வரலாமே வாய்ப்பு இருக்கிறது எதிர்காலத்துல. அவங்க இல்லைங்கிறாங்க, நீங்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க இப்போ கேட்டதன் அடிப்படையில் இன்னைக்கு நிலைமையை விட்டுருங்க. நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க விமர்சனம் பண்ணலையேன்னு கேக்குறீங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். விமர்சனம் பண்ற இடத்துல அவங்க இல்ல. மத்தியில் ஆட்சி கிடையாது, மாநிலத்தில் ஆட்சி கிடையாது, இதற்கு முன்னாடி ஆட்சி ஆண்ட கட்சிகளோட பங்களிப்பும் கிடையாது இவங்களுக்குன்னும் போது நாம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு நோ சொன்னதா பாக்குறீங்களா இல்ல ஒரு செய்தியை மறுத்திருக்காருன்னு? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க நோ சொன்னதா அப்படின்னு கேக்குறீங்க. நோ நமக்கு எஸ் நோன்னு சொல்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லைன்றது தான். நாங்க அதை பத்தி இது வரைக்கும் பேசல. அவங்க இதை சொல்றாங்கன்னா யாருக்கோ ஒருவருக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏதோ ஒரு கட்சிக்கு அப்படின்றது, இது விட கூடாதோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்றதையும் தாண்டி திமுக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், அடுத்து எல்லாருமே இப்ப சட்டமன்ற தேர்தலை ஃபேஸ் பண்ண போறவங்க இல்லையா? கள்ள உறவுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நல்ல உறவில் இருக்கக்கூடிய திமுக பாஜக கூட்டணி கூட இந்த கஷ்டம் இருக்கும். அதிமுகவும் விஜய் சேர்ந்துட கூடாதுன்னு உங்க எதிரிகள் நினைக்கலாம். நீங்க ஏன் இருக்கலாம் அப்படின்னும் போது நல்ல உறவில் இன்னைக்கு இருக்கிறாங்க, திமுகவும் பாஜகவும் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கூட நினைச்சிட்டு போலாம். அதன் வெளிப்பாடா இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் தூண்டி விடலாம் சில பத்திரிகைகளை. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு இந்த தாவேக்கா பொதுச் செயலாளர்னு பாத்தீங்கன்னா, அவர் குறிப்பா என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான விஷமத்தனமான பிரச்சனைகளை அந்த இஷ்யூஸை செய்யறவங்களையும் அரசியல் விமர்சகர்கள் என்று கூறிக்கொண்டு தான் தோன்றித்தனமாக பேசக்கூடியவர்களையும், இந்த மாதிரி அதிகபட்சமாக எழுதி இருக்கக்கூடிய ஒரு பொய் செய்தி பத்திரிகை, அந்த பத்திரிகையை தான் அவர் கண்டிக்கிறார். அவர் பத்திரிகை பேரை கூட அதுல சொல்லலன்னு நினைக்கிறேன் நான். அதை கண்டிச்சிருக்காரு. நீங்க இதுல எங்க இந்த அதிமுகவை அவர் நோ சொல்லிட்டாரா, எஸ் சொல்லிட்டாரா, விமர்சனம் பண்ணிட்டாருன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. போவே இல்லை. இந்த யூகங்களுக்கு தான் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அவர்கள் மட்டும் அந்த கூட்டணி குறித்து எப்படி பேச முடியும்? தேர்தலுக்கு இதற்கான நேரமே இல்லை. அப்படி இன்டர்பிரட் பண்ண முடியல. நீங்க அறிக்கையை கூர்ந்து கவனிச்சு பார்த்தா திரு ரமேஷ், அவர் எந்த இடத்துலயும் இனி எந்த காலத்திலயும் அதிமுகவோட கூட்டணி கிடையாது, அதிமுக ஒரு ஊழல் கட்சி, இன்னமும் கூட இந்த அறிக்கையில ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்கும். இந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் இப்போதான் அவர் நூறு சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கல. முதலிலேயே பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, இது எந்த வகையில் சரியாக வரும் என்று விஜய் அதிமுக, அதாவது இந்த பேசு பொருளாக இருந்தது அல்லவா, சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று, அப்படி பேசு பொருளாக இருந்த சமயத்திலேயே பலரும் கேட்ட அடிப்படையான ஒரு கேள்வி, 2 பேரும் ஒரு தரப்பை இன்னொரு தரப்பு விமர்சிக்கவில்லை என்பதாலேயே அந்த கூட்டணிக்கு எப்படி வாய்ப்பு இருக்கிறது என்று கருத முடியும். ஏனென்றால் அடிப்படையில் ஒரு சிக்கல் இன்றைய அறிக்கையிலும் திரும்பவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த கட்சியினுடைய மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டதோ அதே கருத்து இன்றைய அறிக்கையின் மைய பொருளாக அடிநாதமாக இருக்கிறது. என்ன என்றால், திரு விஜய் தான் முதலமைச்சர், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பது இன்றைய அறிக்கையில் இருக்கிறது. அப்படியானால் இது முன்பும் கூறப்பட்டது.
அப்படி இருக்கக்கூடிய நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் தலைமை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியை பலரும் எழுப்பினார். அப்படி நிலைப்பாடுகளை மாத்திக்கிட்டவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. இல்ல, விஜயகாந்த் தான் முதலமைச்சர்னு சொன்னவங்க ஜெயலலிதா தலைமையில இல்லை, அது 2-3 தேர்தல்கள் பரீட்சித்து பார்த்த பிறகு அது நடந்த விஷயம். நீங்கள் அப்படி பார்த்தால் வைகோ அவர்கள் மிஸ் சசிரேகா ஏதோ கிளாரிஃபிகேஷன் சொல்ல வருவாங்க. மறுத்தீங்க ஆமா, அதாவது பழம் நழுவி பாலில் விழாதா என்று இறுதி வரை காத்திருந்த கூட்டணிகள் நாமினேஷனுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் உண்டு. நாங்கள் தான் முதலமைச்சர். இன்னைக்கு தேமுதிகவே எடுத்துக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி as you said, அவங்க எங்களை இந்த மாநாட்டோட நாங்க நிறைய கூட்டம் கூட்டி காட்டினோம்ல, அவங்க எல்லாரும் வரும்போது அப்படிதான் சார் வருவாங்க. அதையெல்லாம் வச்சு நம்ம வந்து அவ்வளவுதான் அறுதியிட்டு சொல்லிவிட்டார், இதில் மாற்று கருத்தே இல்லை. அதே போல அதுதான் நான் அதுக்கு தான் சொன்னேன். அதிமுக விஜய் வரவுக்காக ஏங்குகிறதா என்று தெரியல. மதிமுக விசிக உதாரணத்தை கூட இதுக்கு தான் சொன்னேன். நிலைப்பாடு கூட நான் சொல்ல வந்ததை முடித்து விடுகிறேன். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக அதிமுக எங்க போறாங்க? இருங்க வரேன், நான் சொல்றேன் இருங்க. அதிமுக பொதுவான நண்பர்கள் மூலம் விஜய் அணுகப்பட்டார். பொதுவான நண்பர்கள் மூலம் விஜய்க்கு மிக நெருக்கமானவர்கள் அணுகப்பட்டார்கள். யார் யார் அணுகினா? அதிமுக தரப்பிலிருந்து. ஆனால் அதற்கு அங்கிருந்து பதில் வரவில்லை. யூகங்கள் தொடர்ந்து பத்திரிகைகளில் வந்து கொண்டிருந்தன. பத்திரிகைகளில் வந்த யூகங்கள் வந்த அதே நேரத்தில் அவர்களுடைய அறிக்கையில் ஒரு பிழை இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். யூகங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களுடைய அணுகுமுறையும் இருந்தது. நான் தொடர்ந்து ஊடகத்திலே, காட்சி ஊடகத்திலே வருகிற விவாதங்களை தொடர்ந்து கவனித்து வருகிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, ஊழலாட்சி என்று சொன்ன விஜய் அதிமுகவினுடைய முந்தைய ஆட்சி குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன? ஏனென்றால் நீங்கள் ஊழல் எதிர்ப்பு விஷயத்தை முன்னிறுத்துகிற போது அது குறித்தும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும் அல்லவா? அந்த கருத்து என்ன என்று விஜய் கட்சியின் சார்பாக ஊடக விவாதங்களில் பங்கேற்ற செய்தி தொடர்பாளர்களிடம் கேட்கப்பட்டது. அந்த கேள்வியை அவர்கள் கடந்து சென்றார்களே தவிர பதில் வரவில்லை. ஆகவே அதுதான் யூகங்களுக்கு காரணம். நான் சொல்ல வருவது என்னென்றால், இதற்கு ஒரு சிமிலர் உதாரணம் என்று சொல்ல வேண்டும் என்றால், திரும்ப அந்த அணியிலே நீடிப்பாரா இல்லையா என்ற குழப்பம் எதனால் ஏற்பட்டது? ஆதவ் அர்ஜுனாவுடைய அதாவது வரம்பு கடந்த பேச்சு. ஆதவ் அர்ஜுனா ஒரு வரம்பு கடந்த பேச்சு பேசினார். அதனால் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு உருவாகி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் திருமாவளவன் நாங்கள் இந்த அணியில் தான் நீடிப்போம் என்று சொன்னார். நான் இன்னொன்றும் வருகிறேன். அதிமுக கூட்டணிக்காக காத்திருக்கிறது என்பதற்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாரோ அதையே இப்போதும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைய போகிறது, பொறுத்திருந்து பாருங்கள். அவர்கள் வரிசையாக ஒவ்வொரு கட்சியாக மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி என்றால் பரவாயில்லை, திருமாவளவன் பார்த்தீர்களா சலசலப்பு உருவாகிவிட்டது என்றார்கள். அதுவே ஒரு ராஜதந்திரமற்ற நடவடிக்கை. உடனே என்ன சொன்னார்கள்? நாங்கள் திட்டவட்டமாக இருக்கிறோம், நாங்கள் தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்கள், ஆகவே இந்த அணியில் நீடிப்போம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. திருமா சொன்னாரா? அடுத்த நாள் பாலகிருஷ்ணன் ஸ்டேட்மெண்ட் விட்டாரா? இவர் விட்டாரா? நம்முடைய திருமாவளவன் அது மட்டும் சொல்லலை. உங்களுடைய தொலைக்காட்சி அல்ல, நியூஸ் 18 அளித்த அவர் பேட்டியில் அதிமுக 3 துண்டாக இருக்கிறது, நாங்கள் ஏன் அவர்களோடு போய் சேர வேண்டும் என்று தனி நேர்காணலில் அவர் சொன்னார் 10 நாட்களுக்கு முன்பு. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், விஜய் கட்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் மீடியாவை குறை சொல்வதிலும் அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அந்த யூகங்களுக்கு நீங்கள் தான் வழிவகுத்தீர்கள். வழிவகுத்து விட்டு ஆனால் இப்போது தெளிவுபடுத்தி இருக்கிறார். என்ன? முதலமைச்சர் விஜய் தான், அதில் மாற்றம் இல்லை. இப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் இதை மாறக்கூடாதா என்று பொருள்பட சகோதரி ராதிகா சசிரேகா அவர்கள் பேசுகிறார். எப்படி? நான் கேட்கிறேன்,